மாதா தொலைக்காட்சி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். இன்றைய நாளில் சிறப்பான வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்றும் இல்லாமல் இன்றைக்கு திடீர்னு நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் இந்த இரவு 7 மணி நேரத்தில் நீங்கள் என்னடா திடீர்னு தமிழ் ஷோ வந்திருக்கானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறப்பு வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் பிறந்தநாளை முன்னிட்டு இதுவரைக்கும் கடிதங்கள் வாயிலாக உங்களோடு பேசிய நம்முடைய பாசத்துக்குரிய அன்பு அருத்ததை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் இன்று உங்களோடு தொலைபேசி வாயிலாக பேச காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே நிகழ்ச்சி பார்த்துக்கூடிய அன்பர்கள் நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444175435 என்ற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய பாசத்துக்குரிய அன்பு அருத்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஜோஸ், எப்படி நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் ஃபாதர். நீங்கள் உங்களுக்கு பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஃபாதர். ஸோ எனக்கு ஒரு மட்டில்லாத ஒரு மகிழ்ச்சி. எனக்கு என்னுடைய முதல் பெண் குழந்தையை கைகளில் ஏந்துகின்ற அந்த ஒரு நாள் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு நாள். ஸோ அந்த நாள் அப்படி ஏந்துறப்போ ஒரு மகிழ்ச்சி, அளவில்லாத மகிழ்ச்சி அப்படின்னு. அதுபோல் ஒரு பிப்ரவரி 11, 2014 அன்று இந்த மாதா அப்படிங்கிற ஒரு குழந்தை, மாதா தொலைக்காட்சி அப்படிங்கிற ஒரு குழந்தையை நீங்கள் கைகளில் ஏந்தி இருக்கக்கூடிய அதே உணர்வு உங்களுக்கும் இருக்குன்னு, அதை காட்டிலும் அதிகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அது அந்த நாளினுடைய ஒரு 11ஆவது ஆண்டை கடந்து பல நேரங்கள் நம்ம அதை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, இதெல்லாம் நடக்குமா, வரவே வராது அப்படிங்கிற பல அவதூறுகளுக்கு மத்தியில், பல அவநம்பிக்கை கொடுத்தவர்களுக்கு மத்தியில் இன்றைக்கி ஓங்கி உயர்ந்த விளக்கு, அந்த மலையின் உச்சியின் மேல் இருக்கக்கூடிய ஒரு விளக்காக நம்முடைய மாதா தொலைக்காட்சி பலருடைய வாழ்க்கையில் ஒளி வீசிட்டு இருக்குது. அதுக்கு மூல காரணம், முதல் காரணம் அப்படின்னா அது கடவுள். அதோடு இணைந்து அதுக்கு பணி செய்த நீங்களும் அதில் இருக்கிறீங்க. இப்போ அதை ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இன்றைக்கி நம்முடைய பிறந்த நாள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு அதை எப்படி சொல்கிறது? அதான் நீங்கள் சொன்னீங்களே, உங்களுடைய முதல் குழந்தையை கைதிலேருந்து உங்களுக்கு அப்பான்ற ஒரு பெரிய பதவியை கொடுத்துருக்க அந்த குழந்தை, அது எப்படி அந்த ஃபீல் இருந்துச்சுன்னு கேட்டால் அதை எப்படி வார்த்தையால் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஒரு சில காரியங்களை அது வார்த்தையால் விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு, ஒரு பெருமிதம். ஆண்டவர் நம்ம கூட இருந்து செயல்படுகிறார் என்பதை ஆண்டவர் எனக்கு உணர்த்தி காட்டுகின்ற பொழுது, என்னோடு இணைந்து பணி செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் பணி செய்த அந்த நேரத்தில் எங்களோடு இருந்த அன்றைக்கி புதிதாக ஒரு சிலவங்களாம் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதா டிவி ஆரம்பித்த சமயத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ரெக்ரூட் பண்ணோம் ப்ரொடக்ஷனுக்காண்டி. அப்புறம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர், அப்போ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் எல்லாருமே கண்ணீரோடு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களால புரிஞ்சிக்க முடியல. அப்போது ஏற்கனவே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க, அதெல்லாம் அவங்களுக்கு எப்படி விளக்கி சொல்கிறது, அவ்வளவு அவமானங்களை பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த நொடிக்காக நாங்களாம் எப்படி தவம் கிடந்தோன்றது உங்களுக்கு தெரியாது, அதனால் உங்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு தவத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதா தொலைக்காட்சி. அதனால் அது அந்த ஒரு ஆனந்த கண்ணீர் சொன்னாங்க. நிச்சயமாக அந்த நாட்களை நினைக்க அது எத்தனை முறை பேசினாலும் நமக்கு அது சலிக்கவே சலிக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அதனுடைய உழைப்பு அப்படிங்கிறது இருந்திருக்குது. ஸோ மகிழ்ச்சியோடு இன்னைக்கு முதல் காலர் தயாராக இருக்கிறாங்க. ஸோ யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டுடலாம் ஃபாதர். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், என் பேர் ஆண்டனி, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஆண்டனி, சென்னையில். இந்த குரல் எங்கே ரொம்ப பரிச்சயமான குரல் மாதிரி தெரியுது. ஆண்டனி, ஃபாதர் இருக்கிறாங்க, ஃபாதர்கிட்ட பேசுங்க. ஹலோ, வணக்கம் ஆண்டனி. என்ன வீட்டுக்கு போன உடனே காலை போட்டீங்களா? சார், போயிட்டே இருந்தேன், எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, ஆஹா இன்னைக்கு லைவ் சொன்னாங்களே அப்படின்ட்டு வண்டி ஓரம் கட்டிட்டு பேசலாம். அது லக்கி கலரா நானே முதல் கலரா நம்ம ஆண்டனி. ஸோ ஆண்டனி சொல்லுங்க. ஆண்டனி இங்கே மாதா தொலைக்காட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து இங்கே பணி செய்தார். இங்கே ஒரு சின்ன பையனாக ஒல்லியா வந்தார். ஒல்லியா ஒரு 7-8 பொம்பளை பிள்ளைகள் மத்தியில் அவர் ஒரு பையன் கோச்சிட்டு ஓடி போயிட்டான். இந்த பிள்ளைகளாம் ரொம்ப ஓட்டுனதுனால அப்புறம் அவனை கண்டுபிடிச்சி வாடான்னு போய் திருப்பி வர வச்சு சொல்கிறேன். அது எப்படிடா இருந்துச்சு உனக்கு அந்த நேரம்? அந்த நேரம் நான் பயத்திலே ஐயோ இவங்க மத்தியில நம்மளால வேலை செய்ய முடியாது, போயிடலாம் அப்படின்னு போயிட்டியே, ஓடி போயிட்டு திருப்பி கண்டுபிடிச்சுதான் வர வச்சேன் நானு. அது உண்மைதான் பாரு. அப்புறமா தான் நீங்க என்ன சொன்னீங்க, அதே இல்ல ஷேர் பதியெல்லாம் ரொம்ப முக்கியமா. அப்ப இதோட பணியை பத்தி நான் பெருசா யோசிக்கல பாரு. இது மாதா டிவி அப்படின்ற மாதிரி கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு இந்த ஒரு 11 வருஷம் முடிஞ்சிட்டு பார்க்க சொல்ல அது ஞாபகம் எல்லாம் இன்னைக்கு ஃபுல்லா அதுதான் மண்டியில ஓடிட்டே இருந்துச்சு. சரி, மாதா டிவியோட அந்த ஓப்பனிங் அன்னைக்கு, அப்புறம் இனாகிரேஷன் திருச்சியில நடந்தது, இதெல்லாம் யோசிக்கிறப்போ பரவாயில்ல, கடவுளை நம்மள இந்த இடத்துல
வச்சது வந்து கடவுளுடைய திட்டம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். வெரி குட், கண்டிப்பா வெரி குட். கண்டிப்பா சிறப்பு. ஆனா ஆக்சுவலா அந்த டைம் வந்து ஆண்டனிக்கு ஒரு பேர் கூட வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், லேடிஸ் பஸ் கண்டக்டர் அப்படின்னு ஆமா, சொல்லி. லேடிஸ் பஸ் கண்டக்டர். ஆமா ஆமா நல்லா இருந்துச்சு. சூப்பர் தம்பி, ரொம்ப சந்தோஷம் பேசினது. அதனால நல்லா இரு, வாழ்க வளமுடன். கண்டிப்பா மாதா தொலைக்காட்சியோட அப்புறம் அப்படியே ஒரு பணி செஞ்சார். அப்புறம் அப்படியே ஆள்பட்டு தம்பியை உள்ளே கொண்டு வந்தார். அப்படியே அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அவங்க ஃபேமிலி எல்லாருமே மாதா தொலைக்காட்சியோட இணைந்திருக்கிறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் தம்பி, வாழ்க்கை. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஃபாதர். ஏன்னா இந்த மாதா டிவியால தான் ஆண்டனி அப்படின்றது வந்து கொஞ்ச நாள் தெரிய ஆரம்பிச்சது ஊர்லயும் சரி. அப்பா அம்மாவுக்கு ரொம்ப மதிப்பு. உங்க பிள்ளை வந்து மாதா டிவில வேலை செய்யறான், பெரிய விஷயம் அப்படின்ட்டு பாக்குறவங்களாம் சொல்றப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அது உங்களுக்கு தான் முதல்ல மாதா தொலைக்காட்சியில் இருக்கிற குடும்ப அருட்தந்தையர்கள் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும். வெரி குட், வெரி குட். நன்றி நன்றி, உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. லவ் யூடா. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஃபாதர். தேங்க்யூ ஆண்டனி, தேங்க்யூ. ஸோ சிறப்பாக நம்முடைய நிகழ்ச்சியின் முதல் அன்பரே நம்முடைய அந்தோனி. ஆமாம், நம்ம ஸ்டாஃப் ஆண்டனி. கண்டிப்பாக அவரை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லா துறைகளிலுமே ஒரு எடிட்டிங், அதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் கம் எடிட்டர் அப்படிங்கிற மாதிரி, அதற்கு பிறகு இப்போ சோஷியல் மீடியாவில் போய் ஒவ்வொரு தளத்திற்கும் தன்னால் என்ன பணியை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. குறிப்பாக கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் வந்து ஆங்கர்ஸ் அடுத்து இன்னும் கொஞ்சம் வேறு யாராவது நம்ம ஆட் பண்ணலாம், ரெக்ரூட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கிருப்போம். ஆண்டனியை கேட்டப்போ ஆண்டனி இஸ் வெரி வில்லிங், நம்ம கண்டிப்பாக நான் பண்ணுறேன், நம்ம பண்ணுவோம் சேர்ந்து. ஆனால் எனக்கு என்னென்னா கொஞ்சம் எனக்கு ட்ரைனிங் மட்டும் வேணும். ஆண்டனி நல்லா பேசுகிற, நீ அதை அங்கே உட்காந்து பேசினா போதும், அவ்வளோதான், நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ அடுத்தடுத்த பொறுப்புகள் கொடுக்க அவர் கரெக்டாக அதை செஞ்சுருந்தார். ஸோ நிச்சயமாக அதை நம்ம நினச்சி பார்க்கணும். இப்போ அடுத்த காலர் தயாராக இருக்காங்க, நம்ம பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலிருந்து. சங்கரன் கோயிலிருந்து பிளவேந்திரன். ஓ, பிளவேந்திரன் ஐயா, தமிழ்மிகு பிளவேந்திரன் ஐயா. ஐயா ரொம்ப மகிழ்ச்சி. இது வரைக்கும் உங்களுடைய கடிதங்கள் எழுத்து வாயிலாகத்தான் உங்களை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். இன்னைக்கு முதல் முதல்ல உங்களை குரல் வாயிலாக உங்களை வந்து பேசுகிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. ஃபாதர் இருக்கிறாங்க, பேசுங்க. சரிங்க சரிங்க. ஸோ தமிழ்மிகு பிளவேந்திரன் ஐயா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் 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 வணக்கம். தமிழ்மிகு தந்தையர்களுக்கும் பணியாளர்களுக்கும் ஐயா, நீங்க டிவியை பார்த்து பேசாதீங்க, நீங்க போன்லயே கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. 11ஆம் ஆண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதனால நீங்க அந்த உங்க கடிதங்கள் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த தமிழ்மிகு அப்படின்னு சொல்ற அந்த சொல்லாடல் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை சொல்லும் போதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னரும் தமிழ்மிகு மாதா தொலைக்காட்சி, தமிழ்மிகு அருட்தந்தையர் அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை அதை உச்சரிக்கும் போதே வந்து ஒரு சுவை. ஆமா, அறியாமல் அதை வாசிக்கின்ற பொழுது இருக்கும். இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம் ஐயா. மாதா தொலைக்காட்சி உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பிடிக்கும், என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் விரும்பி பார்க்குறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். காலை 6 மணி பூசை, மதியம் 1 மணி திருப்பலி, இரவு 11 மணிக்கு தான் நற்கரண ஆராதனை பார்த்துட்டு தான் படுக்குது. கண்டிப்பா. உலக கத்தோலிக்க கிறிஸ்தவனின் ஆன்மீக தொலைக்காட்சி தமிழ்மிகு மாதா தொலைக்காட்சி மென்மேலும் வளர என் குடும்பத்தாரின் ஜெபங்களும் வாழ்த்துக்கள். கண்டிப்பா 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 சார். சிறப்பு. இன்னைக்கு வந்து 11ஆவது ஆண்டு பிறந்த நாள். எங்க எல்லாருக்குமே எனக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி, அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி. நானே தபால் போட மறந்துட்டேன், அடுத்த வாரம் தபால் போடணும். கண்டிப்பா. நீங்க வீட்டுல இருக்கிறீங்க, மாதா தொலைக்காட்சியுடைய 11ஆவது ஆண்டு கொண்டாட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எவ்வளவோ சோதனைக்கு மேல வந்திருக்கு. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. எவ்வளவோ சோதனைக்கு மேல ஆண்டவனுடைய எல்லாரும் பரிசுத்தாவின் வல்லமையால அது மென்மேலும் வளரணும். ஒன்னியும் நிச்சயமா நிச்சயமா. ரொம்ப சந்தோஷம். தமிழ்மிகு பிளவேந்திரன் ஐயா வந்து உங்க குரலை கேட்டது எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம கடிதங்களை தான் உங்க கடிதங்களை வாசித்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து மக்கள், உலக மக்களே வந்து தமிழ்மிகு பிளவேந்திரன் ஐயாருடைய குரலை கேட்டிருப்பாங்க, கேட்டுட்டு இருக்காங்க. பையன் ஒருத்தன் குருமானவரா இருக்கான் சார். ஃபாதர் பையன் குருமானவரா இருக்காரு. குருமானவரா இருக்கிறாரா? ஓகே, சென்ட் பீட்டர்ஸ் படிச்சிட்டு இருக்காப்ல. வெரி குட் வெரி குட். எங்க படிக்கிறாங்க? பாளையங்கோட்டை மறை மாவட்டத்துக்கா? ஆமா, பாளையங்கோட்டை மறை மாவட்டத்துல சென்ட் பீட்டர்ஸ்ல இருக்காப்ல. பெங்களூர் சென்ட் பீட்டர்ஸ். ஆமா, ரொம்ப சந்தோஷம்.
ஸோ மகிழ்ச்சி. உங்களுடைய மகனுக்காக நம்ம ஜெபிப்போம். அவருடைய ஆண்டவருடைய அழைத்தலில் வந்து அவர் இன்னும் நல்லா நிலைச்சிருந்து நல்லா வளர்ந்து நம்ம திருச்சபைக்கும் மக்களுக்கும் பயனுள்ள நல்ல ஒரு குருவாக அவர் உருவாகி வரணும்னு சொல்லிட்டு அவருக்காக உங்கள் குடும்பத்திற்காக கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ச்சி எங்களுக்காக மன்றாடுங்க. உங்கள் கடிதம் வழியாக உங்களை எப்பொழுதும் வழக்கம் போல நம்ம தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. உங்களுக்கு மாதா தொலைக்காட்சி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கடவுளின் ஆசீர்வாதம். வாழ்த்துக்கள். நன்றி 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 ஐயா. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி. ஸோ சிறப்பாக வந்து இது வரைக்கும் கடிதங்கள் வாயிலாக மட்டும்தான் அவருடைய குரலை நம்ம வந்து கேட்டுட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சி வாயிலாகவே அவருடைய குரல் வந்து பேசப்பட்டிருக்கு. தமிழ் மிகு அப்படின்னு சொன்னால் எப்போவுமே நீங்கள் வந்து ரொம்ப அந்த தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை தமிழ் மிகு அது எமோஷனல் ஆகிருவீங்க. ஆமாம், ஏன்னா அது எனக்கு புதிதாக இருந்தது. அது வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா நம்ம தாய்மொழியவே அடைமொழியாக பொதுவாக நம்ம தமிழ் மொழி தமிழ் அந்த வார்த்தையில் வந்து அவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 விதமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு சுவை இருக்கிறது எல்லாமே இருக்குது அதில் வந்து. ஏன்னா வெறும் தமிழ் அப்படின்னு ஒரு பேர் சொல்லாமே ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ பேர் வந்து வைக்கிறாங்க. அது பொருத்தமாக தானே இருக்குது. கண்டிப்பாக தமிழ் அப்படின்னு கூப்பிட்டாலே நல்லா தானே இருக்குது. நம்ம சென்னை மயில உயர் மறைமாவட்ட பேராருடைய செயலருடைய பேர் வந்து தமிழ்மணி. நான் தமிழ் தான் கூப்பிடுவேன். நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு இல்லையா? கூப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்குது. அந்த 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 அதான் நம்ம மொழியினுடைய சிறப்பே அதுதான் இல்லையா? எந்த மொழிக்குமே இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா மற்ற மொழிகளின் பெயரை தன்னுடைய பெயரில் இணைத்துக் கொள்வது அப்படிங்கிறது எங்கேயுமே வழக்கில் கிடையாது. அதை அப்படி சேர்த்துக்கிட்டாலும் அது அந்தளவுக்கு பொருள் பொதிந்த வண்ணம் இப்படி ஒரு கேட்பதற்கு இனிமையாக இருக்கும் வண்ணம் கிடையாது. அது நம்ம தமிழ் மொழிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒன்று. அதுவும் அவர் ஐயாவுடைய கடிதத்தில் வார்த்தைக்கு வார்த்தை அதில் வந்து ஒரு 20 வார்த்தை எழுதியிருக்கிறாங்கன்னா அதில் ஒரு 10 வார்த்தை தமிழ்மிகு அப்படின்னு தான் அடையாளப்படுத்தப்படும். ஸோ எனக்கு ஐயாவோட குரலை கேட்டது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இப்போ அடுத்து ஒரு அன்பர் நம்மளை ஆச்சரியப்படுத்துவதாக காத்திருக்கிறாங்க. ஸோ யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். அவங்க பேரு எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? ஜூடித் மார்சலின். எங்கேருந்து? நீங்கள் ஃபோன் ஹெட்செட் போட்டு பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த மைக்கை கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுனீங்கன்னா நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் தெளிவாக கேட்கும். கோவளத்தில் இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஜூடித் மார்சலின். நல்லா இருக்கிறீங்களா? சிறப்புமா, நல்லா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. ரொம்ப சந்தோஷமா. நீங்க உங்கள்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு ஹெட்ஃபோன் போட்டு கையில மைக் கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதை கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுங்க. அப்போ நீங்க பேசுறது எல்லாருக்குமே தெளிவா கேட்கும். நீங்க கையில அந்த எப்படி பேசுறீங்க? போன் வச்சு பேசுறீங்களா இல்ல மைக் வச்சு பேசுறீங்களா? இப்போ ஓகே, கொஞ்சம் ஓரளவுக்கு. மொபைல்ல வந்து ஒருவேளை மொபைல்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுங்க, ஏன்னா குறன்னு அடிக்குது. சரி, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்களா? சரி. நான் வந்து டீச்சரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல டீச் பண்ணிருந்தேன். அப்புறம் நான் இப்போ ரிட்டையர் ஆகி வீட்டுல தான். ரிட்டையர் ஆகுனால வேலை விட வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு, ஹெல்த் பிரச்சனை. எனக்கு நான் வந்து எங்க ஃபேமிலியில நானே 8வது பிள்ளையா இருந்தேன். எல்லாரும் ஓகேங்கம்மா, இன்னைக்கு வந்து நம்முடைய மாதா தொலைக்காட்சியுடைய 11வது பிறந்த நாள் நம்ம உற்சாகமா கொண்டாடிட்டு இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். நீங்க அதை எப்படி உணர்றீங்க? மாதா தொலைக்காட்சி பத்தி சொல்லுங்க. நான் ரொம்ப இன்னைக்கு என்ஜாய் பண்ணேன். ரொம்ப உங்களுக்காக நான் என்னைக்கும் நான் ஜபத்துல நான் மறக்கிறது இல்லை. எனக்கு அது ஒரு எப்படி நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு ஒரு சாப்பாடு, அது போல என்னுடைய மனதுக்கு என்ன அண்ணாக்கும் மாதா டிவி ஒரு டானிக்காக இருந்துட்டு இருக்கு. ஒரு தாயை போல என்னைக்கு நன்றி சொல்ல நான் மறக்கிறது இல்ல. இங்க எல்லாரும் நல்ல பூர்ண சுகத்தோட எந்த கஷ்டங்களும் வராம அப்படியே சில பிரச்சனைகள் வந்தா எல்லாத்தையும் எதிர்கொண்டு மேலும் மேலும் இன்னும் வளரணும். இன்னும் நிறைய மக்கள் இதனால பழகணும் நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. சரிங்கம்மா, நல்லா தொடர்ச்சியா நீங்க எங்களுக்காக வேண்டிக்கோங்க, நாங்களும் உங்களுக்காக வேண்டிக்கிறோம். கடவுள் எல்லா நிலையிலும் உங்களுக்கு எப்பொழுதுமே துணையா இருப்பாரு. சரிங்களா? எனக்கு மோசம் சொல்ல மாட்டேன்.
கொஞ்சம் நடக்க முடியறதுல எல்லாம் விழுந்து நிச்சயமா ஃபாதர் சொன்ன மாதிரி உங்களுக்காக நாங்களும் கண்டிப்பா ஜெபிச்சுக்கிறோமா. சரி. நாள்ல நீங்க தொடர்ந்து எங்களுக்காக கட்டாயம் வேண்டிக்கிறோமா. நீலியும் அடிபட்டுச்சு. ஆனா வாக்கர் வச்சு வீட்டுக்கு ஒரு மக ஃபேமிலியோட இருக்கேன். ஆக்டிவா நடந்துட்டு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் 6 o'clock மாதாட்டிக்கு வந்துருவேன். சரிங்கம்மா சரிங்கம்மா, நல்லா வேண்டிக்கிறோம். சந்தோஷமா இருங்க. மாதாட்டி பிறந்தநாள் சமயத்துல உங்களுக்கு எங்களது சரிங்கம்மா, மாதாட்டி பிறந்தநாள் சமயத்தில் உங்களுக்கு எங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள், கடவுளின் ஆசீர். தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக மன்றாடிக்கோங்க, நாங்களும் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். சரிங்களா? நிச்சயமா. God bless you மா. Thank you மா. ஸோ சிறப்பு. அம்மா வந்து ரொம்ப அப்படி மாதா தொலைக்காட்சியில் பேசணும் அப்படிங்கிறப்பவே கண்டிப்பாக அவங்களுடைய உணர்ச்சி பெருக்கு அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. கேட்கலாம், ஆனால் இன்னும் நிறைய அன்பர்களுக்கு நம்ம கண்டிப்பாக லைனில் இருந்துகிட்டே இருக்காங்க. நிச்சயமாக அவங்களுக்கு நம்ம வாய்ப்புகள் கொடுக்கணும். ஸோ மாதா தொலைக்காட்சியை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் இந்த நாட்களில். நீங்கள் மாதா தொலைக்காட்சி அப்படிங்கிற ஒரு எண்ணம் முதலாக எப்போது ஃபாதர் உதித்தது? இல்லை, ஆக்சுவலாக வந்து இங்கே டிவி ஆரம்பிக்கணுன்றது வந்து ஏன்னா இங்கே நான் 2001 4 வரைக்கும் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். இந்த டிவின்ற ஒரு விஷயம் வந்து எப்பொழுதுமே பேசப்பட்ட ஒரு காரியம்தான். ஓகே. நம்ம சாந்தம் கலை தொடர் நிலையத்தில் வந்து ஒரு நமக்கென்று ஒரு தொலைக்காட்சி என்பது ரொம்ப நீண்ட ஆண்டுகளாக அது பேசப்பட்ட காரியம். பல்வேறு முயற்சிகள் அதற்காக செஞ்சாங்க. மற்ற தனியார் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகள் தயாரித்து கொடுப்பது இதெல்லாம் வந்து ரெகுலராக நடந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயந்தான். ஆனால் நான் இங்கே வந்து 2011 இந்த பொறுப்பு எடுத்த பிறகு அது கொஞ்சம் அதை எப்படியெல்லாம் செயல்படுத்துவது என்பதற்கான காரியங்களை களத்தில் இறங்கி நிறைய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிடணும். நிச்சயம். அதாவது ஒரு விஷயத்தை உருவாக்குதல், அதாவது தொடக்கம் எப்போதுமே கடினமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் மாதா தொலைக்காட்சியின் பயண தொடக்கம் அப்படிங்கிறது அதை நம்முடைய மக்களுக்கு புரிய வைப்பது, முதல்ல ஆயர்களிடம் அதை புரிய வைத்து அதில் அனுமதி பெறுவது, அப்புறம் களத்திற்கு போவது, அதுதான் இருக்கிறதுல மிக மிக சவாலான ஒரு விஷயம். அதையெல்லாம் அன்னைக்கு நீங்கள் அவ்வளோ கிரவுண்ட் ஒர்க் பண்ணதுனால இன்றைக்கி இத்தனை ஆண்டுகள் கடந்தும் இன்னும் பயணிக்க நம்முடைய மாதா தொலைக்காட்சி காத்திருக்கிறது. மகிழ்ச்சியோட இப்போ அடுத்த காலர் தயாராக இருக்கிறாங்க. ஃபர்தர் பேசிடலாம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? அல்ஃபோன்ஸா. எங்கேருந்துமா பேசுகிறீங்க? திண்டுக்கல்ல இருந்து. நல்லா இருக்கிறீங்களா? சிறப்புமா, மகிழ்ச்சி. ஃபாதர் இருக்கிறாங்க, பேசுங்க. அல்ஃபோன்ஸம்மா, திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற ஊரா? ஹலோ. திண்டுக்கல்லா? எங்க திண்டுக்கல்ல? எங்க? திண்டுக்கல்ல பஸ் ஸ்டாண்ட். எங்கம்மா? பஸ் ஸ்டாண்ட் கிட்ட சௌராஷ்டிரா காலனி. ஓகே, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. சரி. சூசேப்பர் கோயில் பங்கு. அம்மா நீங்க வந்து நீங்க டிவியை பார்க்காம நீங்க சும்மா போன்ல பேசுங்க, சரிங்களா? சரி. இன்னைக்கு வந்து மாதா தொலைக்காட்சி ஆரம்பிச்சு 11வது பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்கோம். சரி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இது எப்படி மகிழ்ச்சி? எவ்வளவு மகிழ்ச்சி? 11வது பிறந்தநாள். I had to say happy birthday to Mother TV. Thank you. இது வரைக்கும் இதான் இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருந்த ஒவ்வொருத்தருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் என்னோட ஜெபங்களும் தொடர்ந்து உங்களை போல உங்களோட ரிஃப்ளெக்ஷனா மற்றவங்களையும் ரெடி பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஜோஸ்க்கு வந்து ஒரு லேட் பீப்புளா இருப்பேன். அதுக்காக நான் ஸ்பெஷலா ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் ஹிம். எல்லாம் உங்க ஜெபத்தினால, உங்களுடைய நல்ல எண்ணங்கள், இங்க இருக்கிற ஃபாதர்ஸும் சரி, மறை மாவட்டங்களில் இருக்கிற ஃபாதர்ஸ், அவங்களோட வேலை செய்யற ஒவ்வொருவரும் நிறைய பேர் இதற்காக உழைக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் நிறைய பேர், அல்ஃபோன்ஸம்மா மாதிரி நிறைய பேர் ஜெபிக்கிறதுனால தான் மாதா தொலைக்காட்சி இவ்வளவு சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. அதனால் இந்த நாளில் உங்களுக்கும் மாதா தொலைக்காட்சி பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள். தொடர்ந்து எங்களுக்காக மன்றாடுங்க. கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக அன்பர்கள் நிறையா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் நம்ம நிறைய அன்பர்கள் கிட்ட நம்ம பேசலாம். நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட இப்போ தான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு ½ hour கிட்ட கடன்னு டைம் ஓடிருச்சு. இன்னும் நிறையா அன்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444407545 அப்படிங்கிற எண்களில். ஸோ நம்ம ஒரு சின்ன பிரேக்குக்கு போகிற கூட இன்னும் லாஸ்ட்டாக ஒரு காலர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க யார், எங்கேருந்து பேசுகிறாங்க, அவங்க என்ன விஷயத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
கேட்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பர். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க இங்க ஈரோட்ல இருந்து பேசுறோங்க. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? மாதா டிவிங்களா? மாதா டிவிக்கு தான் பேசுறேன். நான் ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டேன். வணக்கம்மா, மாதா தொலைக்காட்சிக்கு தான் பேசுறீங்க. ஈரோட்ல இருந்து. உங்க பேர் என்னங்கம்மா? ஈரோட்ல இருந்து பேசுறீங்க. எங்க பையன் வீட்டுல ரொம்ப பிரச்சனை, எந்த நாளும் பாரு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. கண்டிப்பா உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கலாமா? உங்க பேர் என்னன்னு சொல்லுங்கம்மா. என்னுடைய பேரு மேரிங்க. என்னுடைய பையன் பேரு செபஸ்டின் விஜய். நிச்சயமா. சரிங்கம்மா, இன்னைக்கு வந்து மாதா தொலைக்காட்சியோட பிறந்த நாளை நம்ம இங்கே உற்சாகமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ மாதா தொலைக்காட்சியுடைய பிறந்த நாள் உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கேட்க நானும் ஃபாதரும் தயாராக இருக்கிறோம். மாதானுடைய மாதா இல்லைன்னா நாங்க எங்க குடும்பம் இல்லைங்கிற அளவுல நாங்க இப்ப சூழ்நிலைமைக்கு இருக்கிறோங்க. அவ்வளவு ஒரு வேதனையில அவ்வளவு இருக்கு. எந்த நேரம் எந்த நிமிஷத்துலயும் நான் மாதாட்ட தான் வேண்டிக்குவேன், மாதாட்ட தான் கேட்பேன் எதுனாலும். எங்களுக்கு பையனுடைய பிரச்சனை, அவன் மெட்ராஸ்ல இருக்கிற அவனுடைய பிரச்சனை தாங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து சிஎஸ்சி பொண்ண கல்யாணம் முடிச்சிட்டோம். கல்யாணம் முடிச்ச நாளில இருந்து இந்த நாள் வரையில ரொம்ப சிரமம் என் பயப்படாத பாட. அவன் டீச்சிங் மாஸ்டரா இருக்கிறானுங்க மெட்ராஸ்ல, வேலம்மா காலேஜ்ல. அவருக்கா நிச்சயமா நம்ம ஜபங்கள் கண்டிப்பாக உண்டுமா. இன்னைக்கு மாதா தொலைக்காட்சி பிறந்த நாள் இல்லைங்களா? ஸோ அதனால மாதா தொலைக்காட்சிக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சிகள் என்ன ஏது இதெல்லாம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். மாதாவுக்கு நாங்க எந்த நேரமும் ஜெபமால பாப்போங்க. நற்கரணி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நற்கரணி பார்ப்போம். பாதர்கள் பேசுறது ரொம்ப எனக்கு உங்களுக்கு பிடிக்காது, பாப்போங்க சார். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களையும் சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் ஃபாதர் பவுலாட்ட சொல்லி எங்களுடைய ப்ரேயர் டீமில் சொல்லி உங்களுக்காக நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்க சொல்லி நான் சொல்கிறேன். சரிங்களா? உங்கள் மகன்கிட்டையும் சொல்லுங்கள், நாங்களாம் வேண்டிக்கிறோம், தைரியமாக இருப்பா அப்படின்னு சொல்லி மகன்கிட்டையும் சொல்லுங்கள், மருமகள்கிட்டையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக கடவுள் உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வருவார். நம்ம வந்து இந்த உலகத்தில் சமாதானத்திற்காக தான் நம்மளை வர சொல்லியிருக்கிறாரு. அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க. இந்த நாளில் உங்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். சரிங்களா? சரிங்கம்மா. God bless you மா. தேங்க்யூ. எங்களை கூப்பிட்டதுக்கு மிக்க நன்றி. கடவுளின் ஆசிரியர் நாள் உங்களோடுங்கம்மா. ஸோ கண்டிப்பாக நன்றி அம்மாவுக்கு சொல்லிக்கலாம். நிச்சயமாக அவங்களுக்காக நம்மளும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஸோ பல நேரங்களில் இப்போ இவங்க அம்மா சொன்னது போல தான் நம்முடைய ஜபக்குழு அப்படின்னு சொல்லி மாதா தொலைக்காட்சியில் தொடக்க காலத்தில் கிடையாது. நம்ம இடையில அந்த ஜபக்குழு நிச்சயமாக அன்பர்களுக்காக ஜபிக்கணும். அதுவும் அந்த ஜபக்குழு தொடங்கப்பட்ட நேரத்திலும் தொடர்ச்சியாக இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட டைம் 9 to 12 அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருந்தோம். அப்புறம் நிறையா வாலண்டியர்ஸ் நமக்கு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி எனக்கு அந்த ஜபக்குழு பலர் அநேகர் வந்து பலன் பெற்று நிறைய பலன். இப்போ அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி ஃபாதர் வந்துச்சு? ஆக்சுவலாக வந்து நான் ஷாலும் டிவியில் போயிருக்கும்போது அங்கே ஒரு ப்ரேயர் டீம் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாஃப் நம்ம ப்ரேயர் பண்ணணும்னு ஆரம்பித்தோம். சரி, இந்த ப்ரேயர் கண்டினியூஸாக இருந்தால் நல்லா இருக்குமே இருந்தால் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து பொதுநிலையினர் இங்கே வர ஆரம்பித்தாங்க, ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது அவங்களுக்கு நம்ம இது ஒரு அமைப்பாக உருவாக்கணும்னா இப்போ ஏற்கனவே 40-50 பேர் வந்து இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து அவங்கவுங்களா வந்து இங்கே வந்து சேர்ந்தது. இங்கே சென்னையிலையும் சரி, செங்கல்பட்டு மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுநிலையினர் வந்து இந்த ஜெபக்குழு ஆரம்பித்து இப்போ அவங்களுக்கு நம்ம மாதந்தோறும் அவங்களுக்கு ரிகலெக்ஷன் பயிற்சி, அப்புறம் ரெகுலராக டெய்லி அவங்களுக்கு வந்து இப்போ ஃபார் பவுலா வந்து அவங்களெல்லாம் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. நிச்சயம் ஃபாதர், அந்த ஜபக்குழு வாயிலாக எண்ணற்றோர் பலன் அடைந்தது நம்முடைய வந்தது நிகழ்ச்சிகள் கடிதங்கள் வாயிலாக நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஓகே ஃபாதர், நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போ வந்து இணைப்பில் அடுத்த அன்பர் தயாராக இருக்கிறாங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் ஜோ, ரோஸ்லின் ஆவடி. ஆவடி ரோஸ்லின், நம்ம நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கோம் ஜோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா கதைக்கலாமாங்க, இப்போ வர்றது இல்லைங்கிறதால உங்கள்கிட்டலாம் பேச முடியறதில்ல. ஃபாதர் வந்திருக்கிறாங்க இன்னைக்கு, ஃபாதர் கிட்ட பேசுங்க. ரோஸ்லின், நம்ம எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும் ஃபாதர். இன்னைக்கு மாதா தொலைக்காட்சியுடைய 11வது பிறந்த நாள், எப்படி சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? ரொம்ப சந்தோஷத்தோட நாங்க எங்க குடும்ப சார்பா மாதா தொலைக்காட்சியில பணிபுரிகிற எல்லா பங்கு தந்தைகளுக்கும், பணிபுரிகிற எல்லா ஊழியர்களுக்கும், இன்னும் அந்த இடத்துல இருக்க எல்லாருக்காகவும் எங்களுடைய ஜெபத்துல நாங்க ஜெபிச்சுக்கிறோம். மாதா டிவிக்கு எங்களுடைய மனமார்ந்த 11வது ஆண்டு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். நன்றிமா, நன்றிமா. உங்களுக்கு தான் ஹாப்பி பர்த்டே. ஏன்னா மாதா டிவி பார்க்குற அவ்வளோ பேரும் மாதா டிவி குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லைங்களா நம்ம எல்லாருமே. அப்போ உங்களுக்கு ஹாப்பி இன்னைக்கு வந்து பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். சரிங்கம்மா, சொல்லுங்க சொல்லுங்க. நம்மளுக்குன்னு ஒரு தொலைக்காட்சி வேணும், கத்தோலிக்க திருச்சபைக்குன்னு ஒரு தொலைக்காட்சி வேணும்ன்றது நம்மளுடைய பெரிய ஏக்கமா இருந்தது.
அது நிறைவு இன்னைக்கு ஒரு 11 ஆண்டுகள் கடந்து வந்துச்சு இல்லைங்களா? ஆமா. ரொம்ப சந்தோஷம். நான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரார்த்தனை பண்றேன், அன்னை மரியாதை கிட்ட ரொம்ப பிரார்த்தனை பண்றேன். மலைமேல் உள்ள ஊர் மறைவா இருக்க முடியாது அப்படிங்கறது ஆண்டவருடைய வார்த்தை. அது மாதிரி மாதா தொலைக்காட்சிங்கிற ஒரு ரீஜனல் சர்வீஸ் நம்மளோட இது மலைமேலிட்ட ஊர் போல இந்த உலகத்துக்கே வளம் வந்து கொண்டிருக்கிறதுல எல்லை இல்லாத மகிழ்ச்சி பாதம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். உங்க குரல் ரொம்ப கணீர் சூப்பரா இருக்கு. அதனால உங்க குரல் கேட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரோஸ்லின் அம்மாவுக்கு ஆவடியிலிருந்து நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. அதனால தொடர்ந்து எங்களுக்காக வேண்டிக்கோங்க, நாங்களும் உங்களுக்காக வேண்டிக்கிறோம். மீண்டுமா உங்களுக்கு மாதா தொலைக்காட்சி பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள்மா. கடவுளின் ஆசிரியனால் உங்களோட. காட் பிளஸ் யூமா. சொல்லுங்க. என்னன்னா டேவிட் ஆரோக்கியம் ஃபாதர் என்னுடைய அண்ணன் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கும் என்னைக்கும் சேம் டேல பிறந்த நாள். அன்னைக்கு உண்மையாலுமே நானே எனக்குள்ளாக சொல்லிக்கலாம், அவருக்கு பர்த்டே சொல்லுவேன். அப்புறமா பேஸ்புக்ல கூட பர்த்டே விஷஸ் அனுப்புவேன் ஃபாதருக்கு. அப்படிங்களா? சரி 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 சரி. ரொம்ப சந்தோஷம். அவருடைய பர்த்டே அன்னைக்கு என்னுடைய பர்த்டே இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம். அந்த நாள் ஒரே நாள்ல பிறந்த நாள். ஒரு நாளும் நான் வந்து அந்த பர்த்டே அன்னைக்கு அவரை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா வருவேன் சொல்றேன். வாங்க, மோஸ்ட் வெல்கம். வாங்க, ஒரு நாளைக்கு போன் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா சந்திப்போம். சரிங்களா? நினைச்சிட்டே இருப்பேன் ஃபாதர் கிட்ட ஒரு நாளாவது இந்த மாதிரி இந்த வந்ததும் தந்ததும் நேர்ல ஒரு டைரக்ட் ரிலே வராதான்னு நினைச்சேன். இன்னைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் தெரிவிச்சுக்கிறோம் எங்களுடைய குடும்பம் சார்பா கண்டிப்பா மாதா தொலைக்காட்சிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. தேங்க்யூமா. பாய்மா. அம்மாவுக்கு வந்து லைன் கிடைச்ச உடனே இந்த கையும் காலும் அப்படி வைபாயிட்டாங்க, மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு போயிட்டாங்க. ரோஸ்லின் அம்மா கதைக்கலாமாங்க நிகழ்ச்சி, நம்ம சாய்ஸ் யூஸ் இருந்த காலத்தில் சாய்ஸ் யூஸ் வச்சது போல் எல்லா நேரலை நிகழ்ச்சியும் பங்கெடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, விவிலியம் அறிவோம் நிகழ்ச்சியில் வந்து ரெகுலராகவே அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லா வாரம் அதில் பரிசு கிடைக்குதா இல்லையா அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. நான் அதில் பங்கெடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பங்கெடுத்தல். ஸோ இது போன்ற பல அன்பர்கள் வந்து நம்முடைய மாதா தொலைக்காட்சி மீது ஒரு தீராத ஒரு காதல், தீராத ஒரு அன்பு, பாசம் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி மாதா தொலைக்காட்சி இத்தனை ஆண்டுகளை கடந்து ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு அன்புடைய ஜபம், அன்புடைய பாசம் எல்லாம் காரணமாக இருக்குது. இது முதல்ல கேட்குறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பாருங்க, இன்றைக்கெல்லாம் ஞானபிராசிங்க பெங்களூர்லேருந்து அங்கேருந்து ட்ராவல் பண்ணி கேக்கெலாம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு ட்ரெயினில் வந்து இங்கே எல்லாருக்குமே கேக்கு, அது ஒரு அழகான ஒரு மாதா டிவி பர்த்டே கேக் வேறு. அங்கேருந்து அது ஒரு இதாக தூக்கிக்கிட்டு அவர் வயசானவர் ஆல் த வே ஃப்ரம் பெங்களூர் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து கொடுத்துட்டு முடிச்சுட்டு உடனே ட்ரெயின் எடுத்துகிட்டு பெங்களூர் போயிட்டார். பாதி தூரம் முக்கால்வாசி தூரம் போயிருப்பார். இதெல்லாம் வந்து என்னென்னா எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு பாசம். நம்ம வீட்டு ஒரு விசேஷம் போகணும் அப்படின்னு வரும்போது இதை விட நம்மளுக்கு என்ன வேணும்? இதான் ஒரு பெரிய விஷயம். ஒரு தொலைக்காட்சி அப்படிங்கிற ஒரு ஊடகத்தினுடைய ஒரு ஊடக நிறுவனத்தினுடைய பிறந்த நாளை இன்றைக்கி உலக தமிழர்கள் அதுவும் கத்தோலிக்கர்கள் கொண்டாடுறாங்கன்னா அது நிச்சயமாக ஒரு வேற சொல்ல முடியாத அளவுக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. இன்றைக்கி வந்து மாதா தொலைக்காட்சியினுடைய 11ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு வந்தது இந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோடு போயிட்டு இருக்குது. நிறைய அன்பர்கள் தொலைபேசி வாயிலாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவிப்பதோடு அவங்க பேசக்கூடிய அந்த குரல் தொனியிலே வந்து நம்மை காட்டிலும் அவங்க எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இப்போ இணைப்பில் அடுத்து ஒரு அன்பர் தயாரா இருக்கிறாங்க, பேசுறோம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சிறப்புமா. நீங்க ஃபர்ஸ்ட் உங்க டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா குறைச்சிருங்க, செல்போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, சரிங்களா? எஸ், இப்போ சொல்லுங்க, நீங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க? என்னோட பேர் வந்து ஜெய்சாந்தி, நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். கோயம்புத்தூர்ல இருந்து? பெங்களூர்ல ஜெய் சாந்தி, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுறது. ஜெய் சாந்தி ஃபாதர் இருக்கிறாங்க, பேசுங்க. ஜெய் சாந்தி, பெங்களூர் எங்க இருக்கிறீங்க? சரிங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு மாதா தொலைக்காட்சியுடைய 11வது பிறந்த நாள், பர்த்டே. ஸோ சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்கம்மா. காலையில பசங்களோட நாங்க ஷேர் பண்ணிக்கணும், ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கணும். சரிங்கம்மா. ஆமா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி மாதா தொலைக்காட்சியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி சொல்லுங்க. எல்லாமே பிடிச்சிருக்குங்க ஃபாதர். அப்படிங்களா? நாங்க எல்லாம்ன்ற மாதிரி இருக்கு. ஓகே. சென்டர்னு சொல்லலாம் ஃபாதர். ஸ்பிரிச்சுவல் சென்டர் கண்டிப்பா.
ஓகே ஓகேம்மா ரொம்ப சந்தோஷமா. அதனால் மாதா தொலைக்காட்சின்றது வந்து நீங்கள் எல்லாருமே நம்ம எல்லாருமே சேர்ந்து உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய அன்பு, உங்களுடைய ஆசீர், நீங்கள்லாம் மாதா தொலைக்காட்சி மீது வைத்திருக்கின்ற அளவு கடந்த அன்பு இன்றைக்கு இவ்வளோ தூரத்துக்கு பாருங்க, பெங்களூர்லேருந்து நம்ம எப்படியாவது கூப்பிட்டு பேசின்னு கூப்பிட்றீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து நம்ம மாதா தொலைக்காட்சிக்கு ஒரு பெரிய உற்சாகமாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப இன்னும் நல்லா செய்யணும் ஆசையாக இருக்குது. அதனால் இந்த நாளில் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் நாங்கள் ரொம்ப கேட்டோம்னு சொல்லுங்கள். உங்களுக்காக தொடர்ந்து மன்றாடுறோம், நீங்களும் எங்களுக்காக மன்றாடுங்க. கடவுளின் ஆசிரியர் நாள் உங்களோடுங்கம்மா. தேங்க்யூ. ஸோ ஜெயசாந்தி அம்மா, அட்லீஸ்ட் எல்லாருக்குமே என்னென்னா அந்த லைவ் நான் அதான் சொல்லணும் இதை சொல்ல கட்டணும், நான் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து என்னுடைய சார்பாக எப்படியாவது நான் வந்து இன்னைக்கு தெரிவிச்சிடணும். இந்த கிடைத்த ஒரு மணி நேரம் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அப்படி தான் நிறைய நண்பர்கள் அவங்க பேசும்போதெல்லாம் அதுதான் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அதாவது அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் இந்த மாதா தொலைக்காட்சி நம்ம பயனுள்ளவங்களாக இருக்கணும், ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஆசை இருக்குது முக்கால்வாசி. அதனால் ஏதாவது நம்மளுக்கு வந்து மாதம் அவங்க நன்கொடை அனுப்புறதோ இல்லாட்டி வந்து ஜெபிக்கிறதோ இல்லை நிகழ்ச்சிகளை பார்த்து அதை மற்றவங்கள்ட்ட சொல்கிறது, இது மாதிரி வந்து ஏதாவது வந்து மாதா தொலைக்காட்சிக்கு நம்முடைய இனியங்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். கண்டிப்பாக ஃபாதர். அதுவும் வந்து அவங்க சொன்ன மாதிரி நம்ம நிகழ்ச்சி எது நம்ம வந்து எல்லாரும் எல்லா தொலைக்காட்சிகளையும் கேட்பது போல தான் எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வந்து பிடிச்சது இருக்குது என்ன விஷயம் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளுமே ஏதோ ஒரு வகையில் பயனை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அது நம்முடைய வழிபாடு சார்ந்த நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், திருப்பலியில் பங்கெடுப்பதாக இருக்கலாம், ஆராதனையில் பங்கெடுப்பதாக இருக்கலாம், ஜெபமாலையில் பங்கெடுப்பதாக இருக்கலாம், இன்னும் பல நிகழ்ச்சிகள் நம்முடைய அரம்சை கடவுள் வணக்கம் போன்ற பல நிகழ்ச்சிகள் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு வந்து ஒரு பலனை வந்து அது கொடுத்து கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அவங்களுடைய அந்த பகிர்வும் நமக்கு இன்னும் மேலும் மேலும் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், உழைக்கணும், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து நமக்கு கொடுத்து கொண்டு, அதாவது இப்போ கடிதங்கள் வழியாக அவங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறாங்க, இல்லை நலமா நிகழ்ச்சியில், இல்லை கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில், இல்லை ஃபாதர் வந்து ஊர்களுக்கு போகிறாங்க இல்லைங்களா, நம்பிக்கை மறுமலர்ச்சிக்கு போகும்போது அங்கே டைரெக்டாக சொல்கிறாங்க, நம்மளே பார்க்கும்போது சொல்கிறாங்க, இமெயில் வழியாக, வாட்ஸ்அப் மெசேஜ் வழியாக, இது மாதிரி பல என்ன சொல்கிறது தளங்களின் வழியாக நம்மோடு தொடர்பு கொள்கிறாங்க. கண்டிப்பாக அடுத்த அன்பர் தயாராக இருக்கிறாங்க, தொடர்ந்து பேசுவோம். ஃபாதர் வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார். அமலநாதன் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? பேசுகிறேன் சார், நெய்வேலி பக்கத்தில். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும் சார். சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்கள்கிட்ட பேசுனதுல. ஃபாதர் இருக்கிறாங்க, பேசுங்க. ஹலோ ஃபாதர் வணக்கம். நான் காலையில 4:30 மணிலேருந்து மாதா டிவி தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படிங்களா? சரி, சொல்லுங்க, நீங்க மாதா தொலைக்காட்சியோட பிறந்த நாள் எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? ஆராதனை எல்லாமே நல்லா இருக்குது. இன்னைக்கு 11வது பர்த்டே. ஆமா, அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க, அதை குறித்து உங்களுக்கு ஏதாவது எவ்வளவு மகிழ்ச்சி உங்களுக்கு மாதா டிவி 11வது பிறந்த நாள்? எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்குது. சரிங்க. இல்லை, நான் என்ன கேட்டேன்னா மாதா டிவி வந்து 11வது பிறந்த நாள் கொண்டாடுதே, உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி? காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க சார். அவங்களோட மகிழ்ச்சியின் அளவு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த அளவுக்கு நீங்க மகிழ்ச்சியாக உணர்கிறீர்கள்? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். மாதா டிவி இந்த அளவுக்கு அளவில் இதுவாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அதனால் இன்றைக்கி நேரடியாக அவங்கள்ட்ட நாங்களும் பேசுனதுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் தொடர்ந்து எங்களுக்காக மாதா தொலைக்காட்சி பாருங்கள், மற்றவங்களை பார்க்க உற்சாகப்படுத்துங்க. நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கடவுளின் ஆசிரியனால் உங்களோடு. கண்டிப்பாக நன்றி ஐயா, நன்றி ஐயா. சிறப்பு. நெய்வேலிக்கு பக்கத்துலேருந்து பேசின அமலநாதன் ஐயா, அவங்களுக்கு என்னென்னா சில நேரங்களில் நமக்கு வந்து அந்த அன்பின் நிமித்தமாக அந்த உணர்ச்சி பெருக்கின வார்த்தைகள் என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தடுமாற்றம் அப்படின்னு லைன் கிடச்சிருச்சா என்ன பேசுறது அப்படிங்கிற ஒரு இது நடுக்கம், அவங்களுடைய இது என்னென்னா அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி, அளவில்லாத ஒரு அன்பு அப்படிங்கிறது தான். நம்ம வச்சதுக்கு யூஸ்வலாக இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கின்ற போல் நேரடியில் நம்ம ஃபோன் பேசும்போது அந்த எண்டில் பேசுறதுக்கு முன்னாடி இதை சொல்லணும், அதை சொல்லணும், இதை நினைச்சிருப்பாங்க, அப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாது, அட நம்ம பேசாம விட்டோமே நினைப்பாங்க. கண்டிப்பாக அது போல். ஆனால் அவங்களுக்கு ஒரு ஹிண்ட்டு சொல்லிக்கலாம், எதை எழுதணும் இதை பேசணும்னு நினச்சிங்களா ஜஸ்ட் ஒரு ரைட்டர் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. பேசுனீங்கனாலே கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் சொல்ல நினைத்ததே உங்களால் என்ன பண்ண முடியும்னா சொல்ல முடியும். ஸோ ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம வந்தது அந்த நிகழ்ச்சியில் வந்து கடிதங்கள் வாயிலாக அன்பர்கள் நம்ம அவங்களுடைய கருத்துக்களை வாசிக்கின்ற பொழுது அதில் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, இன்றைக்கி தொலைபேசி வாயிலாக அவருடைய குரல்களை கேட்டு
அவங்க எந்த அளவுக்கு அதை மகிழ்ச்சியை உணர்கிறார்கள் அப்படின்னு கேட்குறப்போ ரெண்டுக்குமே வேறு விதமான ஒரு மகிழ்ச்சி உணர்வுகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ அடுத்த அன்பர் தயாராக இருக்கிறாங்க, பேசிடலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், மயிலாடுதுறையிலேருந்து மரிய புஷ்பம் பேசுகிறேன். மயிலாடுதுறையிலேருந்து. உங்கள் பேர் என்னங்கம்மா சொன்னீங்க? மரிய புஷ்பம். மரிய புஷ்பம். நல்லா இருக்கிறீங்களாம்மா? நல்லா இருக்கு சார். உங்க ஜோக்கு, உங்க கதை, உங்களுக்கு சொல்றது எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சந்தோஷம் சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியம்மா. ஃபாதர் இருக்கிறாங்க, பேசுங்க. மரிய புஷ்பம். மரிய புஷ்பம் மயிலாடுதுறையிலேருந்து பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கும் ஃபாதர். ரொம்ப சந்தோஷம். அதனால மாதா தொலைக்காட்சி இன்னைக்கு 11வது பிறந்தநாளை கொண்டாடுது. உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி? ரொம்ப சந்தோஷம். எங்க குடும்பத்துல ஒருத்தங்க மாதிரி இருக்கு, சந்தோஷம். வெரி குட், வெரி குட்மா. எங்களுக்கு அதை நீங்க சொல்லி அதை கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நிறைவா இருக்குது. நிறைய மன ஆறுதல், மன சந்தோஷம். சரிங்கம்மா. எவ்வளவு துக்கத்துல இருந்தாலும் அந்த ஜெபமும் அது கேட்கும் போது அடுத்த சேனலுக்கு போக மனசு எனக்கு வராது. அது எனக்கு ரொம்ப சரிங்க. கஷ்டத்துலயும் வந்து அந்த பார்த்து எனக்கு ஆறுதல் அடைச்சிக்கிட்டேன். சரி, அதாவது கடவுளுக்கு வந்து தெரியும் நமக்கு எங்கெல்லாம் ஆறுதல். நான் ஆறுதலை தேடி நான் போனேன், ஆண்டவர் எனக்கு ஆறுதலாக இருந்தார்னு திருப்பாடலை நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அதனால் கடவுள் கொடுத்த கொடை உங்களுக்கு ஆறுதலாக அவருடைய பிரசனத்தை உணர்த்துறது தான் மாதா தொலைக்காட்சி. அதனால் நீங்கள் சந்தோஷமாக தைரியமாக இருங்க, துக்கப்படாதீங்க. கடவுள் கண்டிப்பாக அவங்களை எப்பொழுதுமே வழி நடத்திக்கிட்டே இருப்பார். அதனால் இந்த நாள் எனக்கு ஒரு அற்புதமா இருந்து நான் வந்து ஆலய தரிசனம் வந்து பார்த்துட்டு தான் அடுத்த வேலைக்கு போவேன். நான் இன்னைக்கு வந்து அந்த கோணகுப்ப மாதாவை நான் கண்ணால பார்க்கணும்னு நினைச்சேன். அதே நேரம் அந்த சேனல்ல அதை போட்டுட்டாங்க. அப்படியே மெய் சிரிச்சு போச்சு எனக்கு. அம்மாவே நேரா வந்த மாதிரி நான் உணர்ந்தேன். நான் சந்தோஷமா மகிழ்ச்சியமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உங்களுடைய வார்த்தைகளுக்கு. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி பாருங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க. சந்தோஷமா இருங்க, உங்களுக்கு ஆக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்களுக்கு கொண்டாடுங்க. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடுமா. காட் பிளஸ் யூ. நன்றி நன்றி அம்மா. தேங்க்யூ. கண்டிப்பாக மரிய புஷ்பமா அவங்களோட வந்து உணர்ச்சி பெருக்கின் மேலிட்டு, அதாவது ஒரு ஆறுதல் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அவ்வளோ எளிதில் நம்ம யாரும் எனக்கு இவங்க வந்து ஆறுதல் தரக்கூடியவங்க அப்படின்னு நம்ம வந்து கிடையாது. அப்படி கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து எல்லாருக்குமே யாராவது ஒருத்தவங்க நம்மளே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ஆறுதலாக 2 வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? நம்மள்ட்ட வந்து நல்லா இருக்கியான்னு கேட்க மாட்டாங்களா? வந்து எல்லாருமே அந்த ஏக்கத்தில் இருக்கிறாங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாராவது அவங்களை பார்த்து, என்னப்பா நல்லா இருக்கியா, தைரியமாக இரு, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாருக்குமே அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. அதை நமது மாதா தொலைக்காட்சி ஒவ்வொருத்தருடைய இல்லத்திலையும் போய் செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் என்னுடைய பெரிய விஷயம். அதான் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருடைய முதுகுக்கு பின்னாலும் செய்ய வேண்டிய ஒரே செயல் என்ன அப்படின்னா அவர்களுக்கு ஆறுதலாக அவர்களை தட்டி கொடுப்பது, அரவணைப்பது. அதுதான். அப்போ அதை செய்கின்ற பொழுது தோண்டு இருக்கிறவர்களுக்கு அதை நாம் செய்கின்ற பொழுது அவர்கள் இன்னும் ஆற்றல் பெருக்கோடு என்ன பண்ணுவாங்கன்னா செயல்படுவார்கள். அந்த ஒரு செயலை நம்முடைய மாதா தொலைக்காட்சி செய்யும். அவங்க சொல்கிறப்ப இன்னொரு விஷயம் சொன்னாங்க, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நாங்கள் மாதா தொலைக்காட்சியை இருக்கிறது அதை நாங்கள் பார்க்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்தவர்களுக்கு முடியும். நம்ம திருப்பாடல் வாசிக்கும், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மாதா தொலைக்காட்சியை சுவைத்து பார்த்தவர்களுக்கு மட்டுமே அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படும். ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக அன்றோருடைய பகிர்வுகள் வந்து போய்கிட்டே இருக்குது. நீங்கள் நேரடியாகவும் இதே மாதிரி நிறையா கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் வந்து 11 ஆண்டு கால பயணம். அப்போ எவ்வளோ மக்களை எண்ணற்றவர்களை நம்முடைய நாட்டிலும் சரி வெளியிடங்களிலும் சந்திச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி ஃபாதர் அந்த உங்களுடைய மனநிலை? மேபி இப்போ நம்ம ஒருத்தர் வெயிட்டிங்கில் இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அப்போ பேசிட்டு நம்ம பேசுவோம். ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் அந்தோணி, மூணாறுலேருந்து பேசுகிறேன். அந்தோணி, மூணாறுல இருந்து பேசுறீங்களா? ஆமா. நான் சிறப்பு சார். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். சிறப்பு. ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. ஹலோ ஆண்டனி, மூணாறுல இருந்து பேசுறீங்க. நீங்க பேசும்போது எங்களுக்கு டீயோட ஸ்மெல் வந்துருது அங்க இருந்து. டீ எஸ்டேட்டோட ஸ்மெல் அங்க இருந்து எங்களுக்கு இங்க வரைக்கும் வருது. மூணாறு ஃபுல்லா டீ எஸ்டேட் தானே? ஆமாங்க ஃபாதர். அதான் எனக்கு டீ ஸ்மெல் வருதுன்னு நான் சொன்னேன். ஓகே. ஸோ மாதா தொலைக்காட்சி இன்னைக்கு 11வது பிறந்தநாள் கொண்டாடுறோம். சொல்லுங்க, உங்களுடைய எவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு? எனக்கு பிறந்தநாள் தான் சார். உங்களுக்கு பர்த்டேயா? வாவ். அப்போ உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எத்தனாவது பிறந்தநாள் கொண்டாடுறீங்க?
எனக்கு இது 29வது பிறந்தநாள். 29வது பிறந்தநாள். மாதா டிவிக்கு 11வது பிறந்தநாள். அதனால் உங்கள் 2 பேருக்கு நீங்கள் பர்த்டே, அதனால சிறப்பு. ஸோ மாதா தொலைக்காட்சி நீங்கள் பார்க்குறீங்களா? என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறீங்க? ஃபாதர், நான் எல்லா நிகழ்ச்சியுமே காலைல மாதா டிவியில் எல்லா நிகழ்ச்சியும் பார்த்துருவேன். சரிங்க. இப்பதான் யதார்த்தமா சும்மா போட்டு பார்த்தேன், டக்குனு ஓடு வந்துருச்சு வைக்கலாம் அப்படின்னு. கண்டிப்பா ரொம்ப உங்களுக்கு பிறந்த நாள். மூணார் ஏரியால நிறைய தமிழ் மக்கள் இருக்கிறாங்களே இல்லைங்களா? ஆமா, தமிழ் மக்கள் ரொம்ப. நீங்க தமிழும் பேசுவீங்க, மலையாளம் பேசுவீங்க. ஆமாங்க ஃபாதர். வெரி குட். ஓகே, மலையாளத்துல பிறந்த நாள் வாழ்த்து எப்படி சொல்லுவீங்க மாதா தொலைக்காட்சி? கொஞ்சம் சொல்லுங்களேன். மலையாளத்துல பிறந்த நாள் சுரேகே, இன்னைக்கு வந்து மாதா தொலைக்காட்சி பிறந்தநாள் ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். நீங்களும் வந்து இன்னைக்கு உங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுறீங்க. மாதா தொலைக்காட்சி எந்த அளவுக்கு மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுத்துருக்குது? இந்த பிறந்தநாள் நினச்சி எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க நீங்கள்? ஹலோ, ஐ திங்க் அவங்களோட இணைப்பு வந்து ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். மேபி அவங்க இணைப்பில் இருந்து எப்போ கட் ஆனாங்கன்னு தெரியல. அதனால் அவருக்கு நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்குவோம். ஸோ ஹாப்பி பர்த்டே தம்பி, காட் பிளஸ் யூ. ஓகே, கண்டிப்பாக. ஸோ சிறப்பு. அவங்க மூணாறுலேருந்து பேசுகிறப்ப இன்றைக்கி நிறைய இடங்களில் வந்து கடிதங்கள் வந்தாலும் சரி, எல்லாம் பல இடங்களை சென்று நம்முடைய மாதா தொலைக்காட்சி அடைந்திருக்கிறது, மக்களின் மனதை தொட்டு இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள முடியுது. ஏற்கனவே நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் ஃபாதர். நம்ம என்னன்னா, ஒவ்வொரு இனிய இதயங்களை நீங்கள் சந்திக்கின்ற பொழுதும் 11 ஆண்டு கால பயணத்தில் அந்த உணர்வுகள் எப்படி இருந்துச்சு? ஒவ்வொரு முறை மாதா தொலைக்காட்சியை பற்றி இது எங்களுக்கு இதன் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் இதெல்லாம் பகிர்ந்து கொள்ளும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக அது வந்து என்னென்னா, அது ஒரு மன நிறைவு தானே. ஒரு நோக்கத்திற்காக இதை எப்படியாவது ஆரம்பிக்கணும்னு நினச்சோம். அப்போ ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு சொல்லும் போது ஆகா இது கரெக்டாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து உறுதிப்படுத்துகிறாங்க தானே. அப்போது ஓகே, நம்ம சரியான பாதையில் தான் பயணிக்கிறோம், கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு, நம்மை வழி நடத்துகிறாரு, மாதா நம்மளுக்காக பரிந்துரைக்கிறாங்க. அப்போ எல்லாம் ரொம்ப கடவுளுடைய ஆசி நம்ம ஓடி இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை ஒவ்வொருத்தரும் சொல்கின்ற சாட்சியம் நமக்கு உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. அது உண்மையிலேயே வந்து அளவிட முடியாத ஒரு சந்தோஷம் தான். நிச்சயம் ஃபாதர். ஸோ அந்த மகிழ்ச்சியை தான் இப்போது நம்ம அனுபவித்து கொண்டே இருக்கிறோம் தொலைபேசி அன்பர்கள் வாயிலாக. ஸோ இப்போ அடுத்து ஒரு அன்பர் தயாராக இருக்கிறாங்க, அவங்க பேசுவாங்க கதை. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், கடலூர் மாவட்டத்திலிருந்து சிதம்பரம். கரூர் மாவட்டத்திலேருந்து சிதம்பரம். நல்லா இருக்கிறீங்களா சார்? கடலூர் மாவட்டத்திலிருந்து சிதம்பரத்திலிருந்து. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து பேசுறீங்களா? சாரி சார், உங்க பேர் சிதம்பரம். உங்க பேரு சார்? பேரு ஜெயக்குமார். டேவிட் ஜெயக்குமார். டேவிட் ஜெயக்குமார் அங்க இருக்கிறீங்க. எங்க பக்கத்துல டேவிட் ஆரோக்கியம் ஃபாதர் இருக்கிறாங்க, பேசுங்க. ஸோ சொல்லுங்க டேவிட் ஜெயக்குமார், எப்படி நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கும். வெரி குட். ரொம்ப சந்தோஷம். ஸோ மாதா தொலைக்காட்சி நீங்க 11வது பிறந்தநாள் என்ன சொல்லுங்க, உங்களுடைய எப்படி, உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம்? மாதா டிவி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. ஸோ உங்களுடைய மாதா தொலைக்காட்சி எத்தனை வருஷமா நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க? இப்போ ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப நாளா. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகள் ஏதாவது சொல்லுங்களேன். பூசை பார்ப்போம். சரி. பூசை, ஜபம், ஆசீர்வாதம். சரிங்க. ஞாயிற்றுக்கிழமை பூஜை கூட கொஞ்சம் தவறிடும், ஆனா மாதா டிவியில கரெக்டா பார்த்துட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை பூசை தவறிடுவேன், மாதா தொலைக்காட்சி தவறிடுவேன். பூசை ஆரம்பிக்கிறாங்க, இங்க வந்து அடிச்சு பிடிச்சிட்டு டிராபிக் எல்லாம் போறதுக்கு நீங்க கொஞ்சம் முன்னாடி கிளம்பிடணும். அதாவது என்னன்னா, ஞாயிறு திருப்பலின்றது வந்து ஒவ்வொரு கத்தோலிக்க மகளுக்கு வந்து அது மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ மாதா தொலைக்காட்சியில் வந்து நம்ம பூசை பார்க்குறோம், சந்தோஷம், வீட்டில் இருந்துடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து கொரோனா காலத்தில் வேறு வழி இல்லை, ஆனால் இப்போ நமக்கு வழி இருக்கிறது. அதனால் அந்த வழியில் வந்து நம்ம வந்து பங்குக்கு போயிடணும், பங்கு மக்களோட பங்கு தந்தையோட இணைந்து திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இது வந்து தலையாகிய கடமை. அதனால் அதை மறந்துடாதீங்க, சரிங்களா? அதனால் மாதா தொலைக்காட்சியில் மற்ற நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குறதுக்கு முயற்சி எடுங்க. உங்களுக்கு தொலைக்காட்சிக்கு முன்னாடியே உங்கள் மொபைல் ஆப் வழியாக கூட நீங்கள் பார்க்கலாம், அதை முயற்சி செய்யுங்க. அதனால் இந்த நாள் உங்கள்கிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி. கடவுளின் ஆசிரியர் நாள் உங்களோட தொடர்ந்து எங்களுக்காக கொண்டாடுங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி சார், நன்றி நிகழ்ச்சி. ஸோ டேவிட் ஜெயக்குமார் சார் வந்து இன்னைக்கு இன்னொரு மெசேஜ் நம்ம கொடுத்துட்டு போயிருக்காரு. எல்லாம் மாதா தொலைக்காட்சியில் தொலைக்காட்சி வாயிலாக திருப்பலி பார்த்தா போதும் அப்படின்னு இருந்துடவே கூடாது. ஆமாம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மக்களுக்கு அது எப்பொழுதுமே உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். டிவியில் பூசை பார்த்துட்டோம், சரியா போச்சுன்னு இருக்கிறது வந்து அது தப்பு. கண்டிப்பாக நேரடியாக கோயில் பூசை போயிட்டு மேற்கொண்டு எனக்கு
டிவிலையும் அந்த பூசை அந்த பிரசங்கம் இதெல்லாம் நான் கவனித்தா எனக்கு நல்லா இருக்குன்னு வந்தாங்கன்னா அது பாராட்டப்படக்கூடிய வேண்டியது. டிவியில் பார்த்தாச்சும் கோயில் போக தேவையில்லைன்றது வந்து அது மிக பெரிய தவறு. அப்படின்னா கொரோனா காலத்தில் அந்த நிலைமை வேறு இல்லையா, அதையும் இப்போவே நம்ம வந்து சொல்ல முடியாது. அதனால் கண்டிப்பாக கோயிலுக்கு அவங்க போகணும். குறிப்பாக ஞாயிறு திருப்பலி கட்டாயம் அவங்க ஆலயத்துக்கு போகணும். நிச்சயம், அதைத்தான் மாதா தொலைக்காட்சியும் விரும்புகிறது. ஸோ அதனால் மாதா தொலைக்காட்சி 11ஆம் ஆண்டு பிறந்த நாளில் இன்றைக்கி நம்முடைய இனிய இதயங்களை கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம் அது ஒன்று தான். அந்த மாதா தொலைக்காட்சி வேலை திருப்பலி பார்ப்பது நீங்கள் பாருங்கள் வேணான்னு சொல்லலாம். ஆனால் நேரடியாக ஆலயம் செல்ல வாய்ப்பு இருப்பவர்கள் முதல் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டியது உங்களுடைய ஆலயத்திற்கு தான். ஸோ அதை என்றைக்கு மறந்துடவே கூடாது. மாதா தொலைக்காட்சி பிறந்த நாள் நினைவுபடுத்தியாச்சு. இப்போ அடுத்த அன்பர் தயாராக இருக்கிறாங்க. ஃபதர் நம்ம அவங்க பேசிடலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், நான் தேனி மாவட்டத்துல இருந்து சின்னமனூர்ல இருந்து பேசுறேன். சின்னமனூர்ல உங்க பேருங்க சார்? என்னுடைய பேர் ராபி பாபு. ராபி பாபு, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம் சார். சிறப்பு. ஃபாதர் இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம் ராபி பாபு, சின்னமனூர்ல இருந்து பேசுறீங்களா? எப்படி? நல்லா. நான் ஃபாதர் டேவிட் பேசுறேன் உங்கள்கிட்ட. சின்னமனூர்ல அந்த காலத்துல நான் 1989 சிந்தலச்சேரில் நான் பிரதராக இருக்கும்போது சின்னமனூருக்குலாம் பல முறை வந்திருக்கேன். அப்போலாம் அது பங்கு கிடையாது. அப்போ ராயப்பேட்டை பங்கோட சப்ஸ்டேஷன் அது வந்து சின்னமனூர். இப்போ தனி பங்கு இல்லைங்களா? நீங்க ராயம்பட்டி. ஆமா, அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாரும் ஒண்ணு ராயம்பட்டியில படிச்சிருக்கணும், இல்ல மதுரை சென்ட் மேரிஸ்க்கு போயிருப்பாங்க. ஆமா, சோ ரொம்ப சந்தோஷம். வெரி குட். அன்னைக்கு உங்க ப்ரோகிராம் பார்த்தேன், சிங்களச்சேரி பத்தி சொன்னீங்கல்ல. ஆமா, அன்னைக்கே அந்த ப்ரோகிராம் பார்த்தேன். வெரி குட், வெரி குட். சரி சொல்லுங்க, நீங்க மாதா டிவி 11வது பிறந்த நாள் கொண்டாடுது. உங்களுடைய எவ்வளவு மகிழ்ச்சி உங்களுக்கு? மாதாவுடைய 11வது பிறந்த நாள் கொண்டு உலகமே கொண்டாடக்கூடிய புதுமையான ஒரு விழா இது. இது ரொம்ப நாள் எதிர்பார்த்தது நம்ம மாதா டிவில. சரிங்க, சரிங்க. அதனால மாதா இன்னைக்கு நேரா வந்து நமக்கு உங்க சார்பாக டிவி சார்பாக நேரா நமக்கு கொடுக்குற மாதிரியே நாங்க உணர்ந்துகிட்டோம் ஃபாதர். சரிங்க, சரிங்க. 11 வருடங்களுக்கு முன்னாடியே ஃபாதர் கிறிஸ்டின் ஃபாதர்னு ஒருத்தர் இருந்தார். அப்போ அவர் மூலமா இங்க நம்ம தாமரத்துல மாடி மேல ஒரு பிரேயர் ஆரம்பிச்சாங்க இதுக்கு. சரிங்க. அப்ப நான் வந்திருக்கேன் பார்த்துட்டு அதுக்கு பிறகு ரொம்ப ஏக்கம். ஆனா இது நீங்க வந்த பிறகு ரிலீஸ் ஆன பிறகு ரொம்ப 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 மாதா என் வீட்டுல இருக்கிற மாதிரி உணர்வு ஃபாதர். மீதி சேனல் நாங்க பாக்குறதே கிடையாது. காலையில 5:30 மணிக்கு தியானத்துக்கு போட்டோம்னா நைட்டு 11 மணிக்கு நற்கரண ஆராதனை முடிச்சுட்டு தான் தூங்குறது. அதோட இப்ப இந்த பொங்கல் ப்ரோக்ராம் போட்டீங்க இல்லையா? ஆமா, சூப்பர் சூப்பர். ரொம்ப நன்றி. எல்லாம் இது ஒரு பெரிய அடைக்கலாம் அவங்க டீம். அப்புறம் அங்கே ஒவ்வொரு மறை மாவட்டத்திலேருந்து எல்லாரும் சேர்ந்து அந்த பொங்கல் நிகழ்ச்சியெல்லாம் தயார் செய்தாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாம் நம்ம பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். ரெண்டாவது நாள் காலேஜ் போட்டீங்க பாருங்க. ஆமா, அதுல என்னோட அக்கா சிஸ்டர் அங்க படிச்சாங்க. ஓகே, சிறப்பு சிறப்பு. ரொம்ப மகிழ்ச்சி. அப்ப அந்த சோசைட்டி இருக்கிறது அப்ப இருந்து தான் இன்னும் அப்படியே இருக்கு. வெரி குட். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப மகிழ்ச்சி சார். நீங்க பேசும்போதே ஏதோ ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர் இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட வாழ்த்து தெரிவிச்சு மாதா தொலைக்காட்சி பிறந்தநாளை கொடுத்து நம்முடைய குடும்ப கதைகளை பேசுவது போல ஒரு உணர்வு எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. நன்றி உங்களுக்கு. ரொம்ப நன்றி உங்கள்கிட்ட. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஃபாதர். நன்றி உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஆச்சரிக்கிறோம். நீங்களும் எங்களுக்கு ஆச்சரிங்க. சிங்களச்சேரிக்கு வாங்க, சிங்களச்சேரிக்கு வாங்க. வருவேன் கட்டாயம் வரும்போது நான் உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா? கடவுளின் ஆசிரியர். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. சிறப்பு. ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது ஒவ்வொரு அன்பர்களும் பேசுகிறப்போ ஒவ்வொரு விதமான அன்பை அவர்களுடைய வெளிப்படுத்துகிறார்கள். ஆமாம். ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நம்ம வந்து யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் வாங்கன்னு சொல்ல மாட்டோம், யாரையும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் எல்லாத்தையும் ரொம்ப எளிதாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதை சொல்கிறோம். அப்படின்னா இந்த 11 ஆண்டுகள் மாதா தொலைக்காட்சி பயணித்த ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே மக்களை சென்றடைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன விஷயம் எங்கள் வீட்டுக்கே மாதா வந்தது போல ஒரு உணர்வு வந்து சிறப்பு. அதனால் சின்னமனூர் ரொம்ப அழகான ஒரு பசுமையான ஒரு ஊர். அந்த ஏரியாவே வந்து பச்சை பசேர்ந்து தான் இருக்கும். சின்னமனூர், உத்தவம்பாளையம், ராயப்பம்பட்டி, அனுமந்தன்பட்டி, சிந்தலச்சேரி, அங்கே தான் பக்கத்தில் பண்ணைப்புறம். அந்த ஏரியா தான் பண்ணைப்புறம். தேனியிலேருந்து அப்படியே இந்த சைடில் போனோம்னா குமுளி, அந்த ஏரியா கேரளா ஏரியா அது எல்லாமே. சரி, அடுத்த காலம் பேசிடலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க பாண்டிச்சேரியில இருந்து ஜெட்ரூட் லூர்து மேரின்றவங்க பேசுறோம். லூர்து மேரி அம்மா வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா?
நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஃபாதர் இருக்கிறாங்க பக்கத்துல, பேசுங்க ஃபாதர். ஹாப்பி பர்த்டே மாதா டிவிக்கு. தேங்க்யூ. உங்களுக்கும் ஹாப்பி பர்த்டே மாதா டிவி நேயர்கள். என்னோட ஃபீஸ்ட் ஃபாதர் இன்னைக்கு. ஓ, நாங்க சென்னையில, நான் brought up in சென்னை. ஓ, மயிலாப்பூர் லாசரஸ் சர்ச் பங்கு. சரிங்க. அதனால இந்த மாதா டிவின்றது எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். சரிங்கம்மா. நாங்க காலையில மாஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப விரும்பி பார்ப்போம். சரி. எங்க மகளுக்கும் என் பேர பிள்ளைகளுக்கு எல்லாம் நான் சொல்லி கொடுக்கறது மாதா டிவிய பாருங்க, நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. வெரி குட். நாங்க ஆரம்பத்துல எங்களை வேளாங்கண்ணியில எங்களுக்கு ஷூட் பண்ணாங்க. நான் அந்த நேரத்துல என்னோட நிகழ்ச்சியை நானே பார்க்க முடியாம போயிட்டேன். ஓ, சரி. அதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிமெம்பரன்ஸ். இன்னைக்கு உங்களோட ஃபீஸ்ட் நாள்ல இன்னைக்கு ஒரு ரிமெம்பரன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஆமா, இன்னைக்கு மாதா டிவியுடைய உங்க பேர் கூட திருநாள் அன்னைக்கு மாதாவுடைய ஆசீர்வாதமாக மாதா டிவியுடைய பிறந்தநாள்ல நீங்க எங்க கூட பேசுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால தொடர்ந்து உங்க பேர பிள்ளைங்க, உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க. உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம். நல்ல சுகத்தோட நல்லா இருங்க. நீங்களும் எங்களுக்காக தொடர்ந்து கொண்டாடுங்க. கடவுளின் ஆசிரியனால் உங்களோடமா. God bless you. Thank you. ரொம்ப நன்றி அம்மா. Thank you. ஸோ பாண்டிச்சேரியிலிருந்து லூர்து மேரி அம்மா அவங்களுக்கு சொன்ன வார்த்தை மாதா தொலைக்காட்சி எங்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில் அப்படி தான் மாதா தொலைக்காட்சி அப்படிங்கிறது இருக்குது. இன்னைக்கு பல்வேறு இடங்கள்லேருந்து பலதரப்பட்ட மக்களோடு இன்னைக்கு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அதுவும் சிறப்பான வந்து நிகழ்ச்சியில் அன்பர்களும் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. இன்னைக்கு நம்ம இடையில ஒரு அன்பர் நம்ம மூணார்லேருந்து பேசின பிறந்தநாள் தான் எனக்கு கிடைச்சது. அவருக்கு பிறந்தனால அவர் யதார்த்தமா போட்டிருப்பார் போல இருக்கு, கிடைச்சிருச்சு. அவருக்கு என்ன பேசுறதையோ அவரே கட் பண்ணிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேர் அதை போல் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு அந்த லக்கு ஒரு சிலருக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குது. நிறைய நேரங்கள் கதைக்கலாம் வாங்க பங்கெடுக்கும் போதும் சரி, சாய்ஸ் இருக்கும்போதும் சரி, சில பேர் நேரடியாக சந்திக்கிறப்போ அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ ஃபோன் பண்ணாலும் எங்களுக்கு லைனே கிடைக்க மாட்டேங்குது. அது வேற நிறைய பேர் சொல்லுவாங்க, எவ்வளோ தரம் அடிச்சே ஃபாதர் நீங்கள் லைனு நீங்கள் எடுக்கவே இல்லைன்றோம். ஆமாம், நான் தான் சொல்லுங்க காலர் ஐடிலாம் கிடையாதுங்க. அன்னைக்கு ஒருத்தர் யாரோ கடைசி என்பர் ரெடியாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியுடைய கடைசி என்பர் யார், அந்த லக்கு யார் கிடைச்சிருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? மேல கல்கண்டார்கோட்டையிலிருந்து பொன்மலை மேல கல்கண்டார்கோட்டையில மேக்தலின் லில்லி பேசுறேன். மேக்தலின் லில்லியம்மா, உங்க எந்த ஊர் சொன்னீங்க? பொன்மலை மேல கல்கண்டார்கோட்டை. பொன்மலை மேல கல்கண்டார்கோட்டை. குரல் ஒரு பெரிய நடிகையோட குரல் மாதிரி இருக்குது எனக்கு. யாரு? அடைக்கலத்தோட அம்மா. அடைக்கலத்தோட அம்மா. வணக்கம் வணக்கம். அது என்ன ஒரு நம்மளுக்கு ஏதோ ஒரு நன்றிங்கம்மா ஒரு பெரிய நடிகையோட குரல் மாதிரியே இருக்கு. நான் யோசித்தேன், அது கரெக்டா இருக்கு, நடிகை தான். அப்புறம் எப்படி இருக்கிறீங்க? 50வது திருமண நாளுடைய 50வது ஆண்டுல பயங்கரமா கொண்டாடி அந்த ஏரியாவே ரொம்ப ஸ்தம்பித்து போச்சுன்னா சன் நியூஸ்ல போட்டாங்க, நாங்க கேட்டோம். சொல்லுங்க. தேங்க்யூ. சிறப்பா இருக்கு. 11ஆம் ஆண்டு முடிந்து 12ஆவது தொடங்கி இருக்கு. குடும்பத்தார் அனைவரும் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்றோம். நன்றிங்கம்மா, நன்றி. எல்லாருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்க இல்லன்னா மாதா டிவியே இல்ல. பணியாளர்கள் எல்லாரும் நான் நினைச்சிட்டு அதனால உங்களுக்கு நன்றி. உங்களுடைய தவ புதல்வனை மாதா தொலைக்காட்சிக்கு நீங்க கொடையா கொடுத்து அவர் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு பயங்கரமா. அதனால அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிள்ளையை கொடுத்ததற்கு உங்களுக்கு நன்றி, அப்பாவுக்கு நன்றி, ஏஞ்சலுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. சரி ஃபாதர். அப்புறம் என்ன சொல்லுங்க? நல்லா இருக்கு. பஞ்சுனா ஜீசஸ் பஞ்சுனா சூப்பரா போடுறீங்க. உங்க ஏரியாலயே ஜீசஸ் பஞ்ச் நீங்க உங்கள்கிட்ட ஒரு எங்க அன்பு சொல்லிடுறேன். மாதா டிவில சொல்லிருக்காங்கப்பா, எல்லாம் பாருங்கப்பா. அந்த ஏரியால ஜீசஸ் பஞ்ச் ஒண்ணு கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பொன்மலையில எடுத்துருவோம்.
ஆமா. சரி ஃபாதர். ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசுறது, ரொம்ப மகிழ்ச்சி. பிள்ளைங்க எல்லாரும் ரொம்ப விசாரிச்சோம்னு சொல்லுங்க. சொல்றேன். அந்த ஏரியால நிறைய பாம்புலாம் வருதான், பத்திரமா இருங்க. ஆமா ஃபாதர், எங்க வீட்லயே நல்ல பாம்பு வந்துச்சு ஃபாதர். அது ஒண்ணும் பண்ணாது, கவலைப்படாதீங்க. அது நல்ல பாம்பு, அது பாட்டுக்கு போயிடும். சரி ஃபாதர், எல்லாரும் விசாரிச்சேன்னு சொல்லுங்க ஃபாதர். கண்டிப்பா கட்டாயம் சொல்லிடுவோம். எல்லா பணியாளர்கள் பசங்க, பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க எல்லாத்தையும் எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லிடுவோம். ரொம்ப சந்தோஷமா நிகழ்ச்சியினுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் காலர் நம்ம வந்து ஆண்டனி தொடங்கி வச்சாரு. ஸோ கடைசி என்பர் நம்முடைய அன்பு அருட்தந்தை அடைக்கலராஜ் அம்மா. ஸோ சிறப்பாக வந்து மகிழ்ச்சியோட உற்சாக பெருக்கு அவங்களுடைய வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு எந்த வார்த்தை நான் சொல்கிறது என்ன அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப எந்துவாக அவங்களுடைய குரல் இன்றைக்கி நமக்கு உற்சாகத்தை கொடுத்துருக்கிறது. அவங்க மட்டும் இல்லை, இன்றைக்கி கலந்து கொண்ட எல்லா அன்பர்களுக்கும் நம்ம வந்து நன்றி சொல்லிக்கலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய பேர் முயற்சி பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு லைன் கிடைக்காம போயிருக்கலாம். இருந்தாலும் வருத்தப்படாதீங்க. மாதா தொலைக்காட்சியில் வந்த இந்த நிகழ்ச்சி அதை கடிதங்கள் வாயிலாக என்ன பண்ணுங்கள், அதை தாராளமாக பேசலாம். நிச்சயமாக என்னென்ன விஷயங்கள் நீங்கள் சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களோ அதெல்லாம். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. பதில் கிட்டத்தட்ட 1 hour இன்றைக்கி நேரலையாக நம்ம அன்பர்களை வந்து நம்ம சந்திச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறீங்க. நிறைய பேருக்கு இன்றைக்கி அவங்க ரிமெம்பரன்ஸ் கண்டிப்பாக அவங்களுடைய லூர்து அம்மா பாண்டிச்சேரியில் இருந்து பேசுனாங்க. அவங்களுக்குலாம் அது வந்து மறக்க முடியாத ஒரு நினைவாக இன்றைக்கி இருக்கும். ஸோ இணையதை எங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கு மீண்டும் மாதா தொலைக்காட்சியின் பிறந்தநாள் வாழ்த்துகளும் நன்றிகளும். நன்றி ஜோஸ், நன்றி. அன்பர்களே, மிகுந்த உற்சாகம் தரக்கூடிய, மகிழ்ச்சி தரக்கூடிய பகிர்வுகளை இன்று நாம் கேட்டுக்கொண்டோம். உங்களுடைய பகிர்வுகள் தந்த மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியன் மைந்தன் தமிழ்ஜோ மற்றும் அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.